செஞ்ச பாவத்துக்கு கழுவாயும் நம்ம செஞ்ச புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கும் திருப்பி திருப்பி பிறக்கிறோம். ஆனா நம்ம செஞ்ச பாவத்தையோ செஞ்ச புண்ணியத்தையோ மறந்து வாழ்ந்துட்டோம்னா, ஒரு ஆளுக்கு ஒரு படிக்க வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அல்லது யாரோ ஒரு உதவி வச்சிருக்கோம், அல்லது ஒரு கடன் கேட்டிருக்காரு குடுத்துருக்காருன்னு வச்சுக்கிருவோம். அத அவர் திருப்பி குடுத்துட்டாருன்னு கூட வச்சுக்கிருவோம். நம்ம திருப்பி திருப்பி நான் குடுத்தேன், அதனால அவர் வசதியா இருக்காரு. நான் குடுத்தேன், அவர் வசதியா இருக்காருன்னு நினைச்சு அத நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, மறுபடியும் ஒரு பிறவி எடுக்க போறோம் அவர்ட்ட வாங்கி சாப்பிடுறதுக்காக. புரியுதா? அதனாலதான் ஒரு ஆழமான பழமொழியை சொல்லியிருக்காங்க. வலது கை கொடுப்பதை இடது கைக்கு கூட தெரியாமல் கொடுங்கள்னு சொல்லியிருக்கோம். மறந்துட்டு போங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்ட்டார். அப்ப நம்ம செஞ்ச புண்ணியம் செய்ய வேணாம்னு சொல்லல, ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்லல. ஹெல்ப் பண்ணணும், அது நம்மால் நடந்தது, நாம் செஞ்சோம்னு நினைப்பே நம்ம பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த உதவியை பெறுறதுக்கு அடுத்த பிறவி எடுக்க போறோம். இதுதான் கர்மா. தப்பு செஞ்சது மாத்திரம் கர்மா இல்ல. செஞ்ச புண்ணியத்தையும் அனுபவிக்க திருப்பி வர்றதுதான் கர்மா. அதனால எல்லாத்தையும் மறந்து போறதுதான் வாழ்க்கை. அப்படி மறக்கிறதுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம கோயிலுக்கு போய் சொன்னதோ, இப்ப தியானத்துக்கு போய் சொல்றதோ எதுக்காகன்னா, அந்த இடங்களில் வரக்கூடிய கர்மா அப்படிங்கிறது என்னன்னு யாரும் புரிஞ்சுக்கல. ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வைங்களேன். அதுல நீங்க என்னத்தை எல்லாம் பதிவு பண்றீங்களோ, அதே மாதிரி நாம் பேசிய வார்த்தைகள்ல இருந்த சொல்லெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு ரூபமாக நம்ம உடம்புல பதிவாகிட்டே இருக்கு. அதுதான் நம்ம கிராமங்கள்ல சொல்லுவாங்க, ஏதாவது பேய் அடிச்ச மாதிரி வந்துட்டா காத்து கருப்பு அடிச்சிருச்சுங்கிறோம். அந்த காற்று நாம் சொன்ன வார்த்தைகள் நம்மளோட பதிவாயிருக்கு. அந்த பதிவு என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு வெளியே வருது. நம்ம செஞ்ச தவறுகளும், நம்ம செஞ்ச புண்ணியங்களும். அதனால அதை மறந்து வாழணுங்கிறோம்ல. எப்படி மறக்கிறதுன்னா, அந்த பதிவான உணர்வுகள் காற்று ஊமா வெளியே போகணும். பதிவாய் உட்கார்ந்துருக்கிற. அப்ப தியானம் பண்ண பண்ண, அதிக நேரம் பண்ண பண்ண, மறுபடியும் கர்மாவை சேர்க்காம இருக்க பதிவானதெல்லாம் வெளியே போயிருது.